ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. சிங்கம் உள்ளதான் படுத்திருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் வேணுமா இல்லை தமிழ்லே பேசினா உங்களுக்கு போதுமா? தமிழ்ல பேசலாங்களா? ஓகே. ஆல் கேனா? எல்லாரும் முடியுமா? தமிழ்லேயே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு. ஓ, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேணுனாக்கா நான் உங்களுக்கு இங்கிலீஷே தான், தமிழ் எனக்கு தெரியாது, நான் இங்கிலீஷ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் செய்கிறேன். The choice is yours. Can you understand? Speak in Tamil, one language. Okay, all can, huh? Okay? Oh, thank you. வேலை முடிஞ்சுங்க. All the best to you. Thanks. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எல்லாரும் அமைதியாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரம் உம்முடைய நேரமாக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறவர்களுக்கு அக்கினியாகவும், தேவைப்படுகிறவர்களுக்கு மழையாகவும், தேவைப்படுகிறவர்களுக்கு தேவை பூர்த்தி செய்கிறவராகவும் ஆவியானவர் நீர் இறங்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மெய்யாகவே எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். உடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆராதனையின் வேளையில் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணினவர், அதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய ஜனங்களை நீர் வெறுமனையாக அழைத்து கொண்டு வருகிறவர் அல்ல, தேவைக்கு உள்ளவர்களை அழைத்து கொண்டு வந்து தேவைகளை நிறைவாக்கி தேவைகளை சந்தித்து அனுப்புகிறவர். நீர் மெய்யாகவே உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மெய்யாகவே நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மரித்தவர் அல்ல, ஜீவன் உள்ளவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். தேவரீர், நீர் எங்கள் மத்தியிலே வந்து நீர் என்ன சித்தமாய் ஜனங்களை கொண்டு வந்தீரோ அந்த சித்தத்தை நிறைவேறும்படி என்னையும் என் ஜனங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவி, ஆத்ம, சரீரம் ஆண்டவரை கர்த்தாவே உமக்கு நேராக ஆண்டவரை கர்த்தாவே நீர் ஆண்டவரை ஜனங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையையும் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய ஆண்டவரை கர்த்தாவே கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தையும் என் ஆண்டவரே என் ஜனங்களுடைய இருதயத்தின் பலகையிலே நீர் எழுதுவீராக. ஆண்டவரே, ஆயுஷ் நாட்கள் முழுவதும் இது ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் அல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று திருவுளம் பற்றின அதே ஆவியானவர் ஜனங்களுக்கு ஆறுதல் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, இந்த நாளிலுமாய் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Tonight I just want to share the topic on the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், the blood of Jesus, நமக்கு எப்படி பயன்பட இருக்கிறது? It's how important to us. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எடுத்து நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும்? How are we using the blood of Jesus in our life? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய விசுவாசத்தை துவக்கி விட்டு, He is the beginner. Jesus Christ is the beginner of our faith. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. In the book of Hebrews chapter 12 verse 1 and 2 says, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று. Let us run patiently unto Jesus, the author and the finisher of our faith. வேதம் சொல்லுகிறது, The Bible says, இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை துவக்கினார் என்று. Jesus is the author of our faith.
அதே இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர் என்றும் That சொல்லுகிறது. same Jesus Christ is going to finish our faith. இதற்கு இடைப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எப்படி கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள So விரும்புகிறேன். in between the finishing, starting and the finishing, this is how the importance of how we finish our faith in Christ. விசுவாசத்தை துவக்குகிறவரும் Beginner of our faith, Jesus Christ. விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய The finisher of our faith, Jesus Christ. இந்த இடைப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில The life between the beginning and the ending. நாம் எப்படி விசுவாசிகளாய் மாறினோம், How do we have become believers? எப்படி விசுவாசித்து நாம் வாழ வேண்டும், How do we believe and live? எப்படி விசுவாசத்தை தேவனை எப்படி விசுவாசிக்கிற விசுவாசத்திலே வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்று How do we believe on Jesus and we become overcomers? வேதம் சொல்லுகிறது. The Bible says விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. faith is the one that overcomes the world. விசுவாசத்தை துவக்கினவர், Jesus Christ is the beginner of our faith. விசுவாசத்தை முடிக்கிறவர். He is the finisher of our faith. இதற்கு இடையில கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படி நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். The period between the beginning and the end, how do we finish our life overcoming the world? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Faith is the one that overcomes the world. தேவன் நமக்கென்று சொந்தமாக கொடுத்துட்டு போன 3 காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள The விரும்புகிறேன். Lord has given us 3 important things in our life that we have to learn. நம்முடைய இஷ்டமான வாழ்க்கையில சந்தோஷமா நமக்கு நினைச்சதை பிடிச்சதை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நம்ம That just that we just live an ordinary life and just go on. This is not what God wants. யாரோ ஒருவர் நமக்காக ஜெபம் பண்ணாங்க, Somebody prayed for me. யாரோ ஒருவரோட டைமை நமக்கு கொடுத்தாங்க, There was time. ஊழியம் செய்யறதுக்காக வந்தாங்க நம்மள்ட்ட. Somebody have come and given their time to us. சுவிசேஷம் சொல்ல வந்தாங்க. They came to tell the gospel to us. நைட்ல தூங்க முடியாம ஜெபம் பண்ணாங்க. They spent night praying for us. நம்ம ரட்சிக்கப்படணும்னு விரும்புனாங்க. They want us to be saved and they desired that. நம்மை தேடி வந்து கிறிஸ்துவை பத்தி சொன்னாங்க. They came and tell us about Jesus. அப்பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை துவக்கினார். That is the time that our faith in Jesus Christ began. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில So therefore in the life of Jesus, நமக்கென்று தேவன் நம்மள விசுவாசத்தை துவக்கிட்டு நம்மள அனாதையா விட்டுட்டு போல. So Jesus never just let us like that and abandon us like that. அப்படி விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். Jesus has given us 3 important blessings for us to continue our faith in with him. அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? How do we take this blessing and use it in our life? என்ன மாதிரியான ஆசீர்வாதத்தை நமக்கு What are கொடுத்திருக்கிறார்? the blessings that we can receive? அப்படி 3 காரியங்களை குறித்து நான் So உங்களுக்கு therefore I'm going to share about the 3 important blessing to you. உங்களுடைய இருதயத்தின் பலகையிலேயே ஆவியானவர் எழுதுவாராக. May the Lord write it in your heart. முதலாவது நமக்கு கொடுத்த சொத்து, முதலாவது நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், The first blessing that God has given to us கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து is Jesus. கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தம். Jesus shed his blood on the cross. இரண்டாவதாக The second, தன்னுடைய சரீரமாகிய திருச்சபை. the body of Christ is the church. முதலாவது நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். The first blessing is that Jesus died on the cross and gave his blood to you. இரண்டாவதாக தன்னுடைய சொந்த சரீரத்தை சபையாக மாற்றி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். The second is that Jesus, the body of Christ, he gave it to us as the church. மூன்றாவதாக நம்மளுக்கு கொடுத்த இந்த வேத வசனம், The third is the word of God. பைபிளை நம்மளுக்கு சொந்தமாய் கொடுத்திருக்கிறார். The word of God is given to you. இந்த மூன்றும் நமக்கு இருக்கும் பொழுது, These 3 things that if you can have it, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுல if you believe in Jesus Christ, தடுமாறுகிறோம். you will not be shaken. சொல்லுங்க. தடுமாறுறோம். Oh, in the மூன்று காரியம், if the 3 things you don't have it, then your life will be shaken. நாம தோக்கல, அவர்தான் தோக்குனாரு. You must understand that we don't believe, we did not start. It was Jesus who started. அவர்தான் தெய்வம்னு நம்மளை நம்புறதுக்கு 3 காரியத்தை கொடுத்தாரு. In order to believe in him, and he has given 3 important things. இவைகள் எல்லாம் இருந்தும் நாம் விசுவாசிக்கிறதுக்கு தடுமாறுகிறோம். Even we given this to us, yet we are shakeable. அதை எப்படி எடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வது? So now how do we take this and use it and become strong?
ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? Can we say hallelujah? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த வேத வசனம் என்பது The Bible தேவனுடைய சித்தம் மாத்திரமல்ல, is not only the will of God, இயேசுவின் இரத்தத்தினாலும் எழுதப்பட்டது. it is began by the shedding of Jesus' blood. வேத வாக்கியம் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, அது இயேசுவின் இரத்தத்தினால உருவாக்கப்பட்டது. The Bible is just not only the will of God, but it's also the shedding of God's blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்னும் காயவில்லை. The blood of Jesus till today has not dried out. இரத்தத்தில் இருக்கிற வல்லமை இன்னும் குறையவில்லை. The power of the blood is not diminished. அவருடைய அற்புதங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்ல. There is no expiry date for the blood of Jesus. இன்றும் அற்புதம் உண்டு. Today, even now, the blood of power is the blood of Jesus. உதாரணத்துக்கு நான் ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். I'm going to give you one word. யாராவது எனக்கு உதவி செய்ய விரும்பினால் படியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம். The book of Genesis, 4வது அதிகாரம் chapter 4, 10வது வசனங்களை. verse 10. Can somebody read? அதுக்கு 9ம் 8ம் 9ம் 10ம் படிங்களா? 8 and 9. பாருங்க, When we see here, 10வது வசனம் சொல்லுகிறது, in verse 10, அதற்கு அவர், and he said, என்ன செய்தாய்? what have you done? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் The voice of your brother's blood பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. cries out to me from the ground. இதிலிருந்து என்னுடைய கேள்வி என்னவென்றால், From this scripture, the question I want to ask, ஆபேலை காயின் கொன்னுட்டான். the Cain has killed Abel. ஆபேல் மரித்து போய்விட்டான். Abel have died, ஆனாலோ அவனுடைய இரத்தம் கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறது. but the blood of Abel is calling upon God. இறந்து போனவனுடைய ஒருவனுடைய இரத்தம் எப்படி தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் அறிந்தார்? When did God understand? When Abel died, then the blood of God called upon God. ஒருவன் மரித்து போன பிறகும் அவனுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்தை அறிகிற தேவன் நம்முடைய தேவன். Our God is a God who hears the cry of the blood of Abel. இது போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப நல்லதா இருக்கும். If this incident, if the policeman can know about it, it will be very interesting. ஏதாவது ஒரு கொலை நடந்துருச்சுன்னா, If there is a murder, அந்த இரத்தத்தை போய் கேட்பான், யாருப்பா அவனை கொன்னது? can he ask the blood who killed you? ரொம்ப பிரச்சனை முடிஞ்சிரும். அந்த இரத்தம் சொல்லும் இந்த மாதிரி. If the blood can just say the person who killed, then many crime can be solved. ஆனாலோ But தேவன் இறந்து போன இரத்தத்திலிருந்து அந்த சத்தத்தை அறிகிற தேவன் நம்முடைய தேவன். but our God was able to hear the blood of Abel. வாசியுங்கள் எபிரேயரின் புத்தகம் 10வது அதிகாரம் 27 If you 12வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். if you read in the book of Hebrews, 12 chapter 12, book of 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். book of Hebrews chapter 12. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. Amen. அல்லேலூயா. Hallelujah. ஆபேலுடைய இரத்தத்தின் சத்தம் என்னவென்றால், என்னுடைய காயின் என்னுடைய சகோதரன் என்னை கொன்று போட்டான், அவனை பழி வாங்குங்கள் என்று. The voice of Abel, the blood of Abel was telling that my brother have killed me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிந்தின இரத்தமானது, When Jesus Christ shed his blood for us, நன்மைகளை பேசுகிற சத்தம். it was the goodness of God. நீங்கள் எங்க வந்திருக்கீங்கன்னா,
Do you know where you all have come? இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டு தன்னுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் சிந்தப்பட்ட அவருடைய சரீரமாகிய அவர் ரத்தத்தின் இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. Do you know where do you have come this tonight? To the place where Jesus has shed his blood. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் The blood of Jesus சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க அது வல்லமை உள்ளது. is powerful to cleanse all our unrighteousness. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலிருந்து The blood of Jesus, the blood of Jesus in Jesus' life, நாம் எப்படி கிறிஸ்துவ உள்ள ஒரு வெற்றி வாழ்க்கையை எடுத்து வாழ முடியும்? we can know how we can live a victorious life. இயேசு கிறிஸ்து யோவான் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 27வது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. In the book of John chapter 14 verse 27. வாசிங்க. Can someone read? சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா நாங்க கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. It says like this, peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. பாருங்க, இந்த சமாதானம் என்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோமேனால், if we take the word peace, எல்லாரும் சொல்லுவாங்க, everybody says, நீங்கள் அப்படியே மோட்டிவேஷன்ல நான் சமாதானமா வாழ்றேன், சமாதானமா இருக்கேன், பீஸா இருக்கேன் நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க பீஸா இருப்பீங்க. Some say that if you motivate yourself and say that I have peace, and that you will have peace. நீங்க சமாதானமா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் வரும். Someone will say, if you say yourself that I have got peace, then you will get the peace. இந்த உலகத்திலேயே In the world, எல்லாருமே தேடிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை சமாதானமாய் நான் வாழ வேண்டும். Everybody is searching for one important thing, is peace. எல்லோருமே பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இருந்தால் சமாதானம். Those who have no money, yet they don't have peace. Okay. அதே போல எதெல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா, எனக்கு கிடைச்சிச்சுன்னா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் சமாதானமா வாழ்றேன்னு அர்த்தம். The thing is that some said, if I have this, I don't have this, I don't have peace. எல்லாமே இருந்தும் சமாதானத்தை தேடிக் கொண்டிருக்க ஒரு வாழ்க்கையும் இருக்கு. If I have everything, then some people also say I need to seek the peace. ஆனால் But இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Jesus is saying, சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். The peace I leave with you. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். My peace I give it to you. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கல. Not as the world gives. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Let not your heart be troubled, neither let it be afraid. தேவன் நம்மளுக்கு கொடுத்த சமாதானமானது உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல. The peace of God, the peace that God gives is not like the world gives. அவர் சொன்னாரு, நீங்க சமாதானமா இருங்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. He just not said, I give the peace and let the peace be with you. எல்லாரையும் பார்த்து சமாதானம் சொல்லுங்க, நீங்களும் சமாதானமா இருப்பீங்க, அவங்களும் சமாதானமா இருப்பீங்கன்னு சொல்லல. He did not say like everybody have peace and you have peace. நான் சமாதானத்தை கொடுக்கிறேன். But Jesus said, I give என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னார். I leave my peace with you. இது வாயின் வார்த்தைகள் அல்ல. It's just not the word. கொலோசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி வாசிக்கலாம். If you look at the book of Colossians chapter 1 verse 20, 21 படிக்கலாம். கவனியுங்கள், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, through his blood, shedding of his blood, சமாதானத்தை உண்டாக்கி. இருங்க சார், பாருங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. Shout hallelujah. Hallelujah. The Bible in Colossians 1 says, and through him to reconcile to himself things and make peace through his blood. He shed the blood on the cross. உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று வாயில சொல்லல. He did not say that you will receive peace by his mouth. நீங்களே சமாதானம் சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லல. He did not say that you say yourself, I will receive peace and you can get peace. கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். But he himself gave himself on the cross and shed the blood, and by that you get the peace. ஆனால் உலகத்தில் கிடைக்கிற சமாதானம், but the peace that the world get,
இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பிரகாரமான It is சமாதானம் not அல்ல. like how Jesus gave. அவைகள் நிரந்தரமான சமாதானமும் அல்ல. It's not the temporary peace. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த சமாதானமானது But the peace that Jesus gave, அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே He உண்டாக்கப்பட்டது. in the cross, He gave His blood for us. ஹalleluya. shout hallelujah. கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். Through the shedding of this blood on the cross, He has given us peace. அததான் சொன்னாரு, நான் என் சமாதானத்தை வைத்து போகிறேன். That is what He says, the mean that I give my peace to you. இப்படிப்பட்டு இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே அந்த இரத்தத்தின் இடத்துல நீங்கள் வந்து சிந்திருக்கீங்க. So you and I have come tonight to the place where Jesus has shed and gave this blood to you. இந்த இரத்தத்தை எடுத்து நீங்கள் விசுவாசிக்கவும் அதை தியானிக்கவும் அதை பிடித்துக் கொள்ளவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களும் அவர் கொடுத்த சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். So if you meditate and the blood of Jesus that was shed on the cross, then that becomes a peace to you and become a blessing to you. இந்த சமாதானமானது This peace கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்காது. can be on short term. It we have now and then it may not have. பாக்கெட் நிறைய பணம் இருந்துச்சுன்னா சமாதானமா When you இருக்கும். have a lot of money in your pocket, then you may have the peace. கோசமா இருந்தா இருக்காது. When you don't have any money, then you won't have the peace. ஃபேமிலியோட இருந்தா இருக்கும். When you have with your family, you have the peace. ஃபேமிலி இல்லைன்னா இருக்காது. When you don't have with your family, then you won't have the peace. அது இருந்தா இருக்கும், If you have that, இது இருந்தா இருக்காது. if I don't have, I don't have. அப்படி என்று யாரும் சொல்லுகிற சமாதானம் அல்ல. It is not that kind of peace that Jesus was referring. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிந்தின இரத்தத்திலே It is- அது உண்டாக்கப்பட்டது. It is the peace was given by Jesus. He himself shed his blood on the cross. ஆபேலுடைய இரத்தமானது தேவனை நோக்கி கூப்பிடுகிறது உண்மை என்றால், If the blood of Abel was able to call upon God, அந்த இரத்தத்துக்கு உயிர் இருக்குமேயானால், if there is the power in the blood of Abel, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின then இரத்தத்திலே how much வல்லமை the blood உண்டு. of Jesus that was shed on the cross is more powerful. shout hallelujah. அந்த இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. So through the blood we have the peace. எப்படி நமக்கு கிடைக்காம போகும்? How we were not able to get this peace? எப்படி சமாதானம் குறையும்? How can this peace can be diminished? இந்த சமாதானத்தை பெற்றவர்களாகிய நாம், If we have this peace in our life, ஒரு வீட்டுக்குள்ளாக போகும்போது when you go into someone's house, சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லுங்கள். when you enter into the house and say peace be unto to you, அப்பொழுது நீங்கள் சொன்ன சமாதானம், then when you the word that you said peace unto you, சமாதானத்துக்கு பாத்திரன் அங்க இருக்கும் பொழுது when the giver of peace is in the house, நீங்க சொன்ன சமாதானம் அங்கே தங்கும். the word that you said I give peace unto you will be the peace to the family. இல்லை என்றால் அது உங்களோட வரும். If no, then the peace will return to you. நீங்கள் சொல்லும் பொழுது சமாதானம் உண்டாக்குவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். When you say there's a peace, the giver of peace will do ஹல்லேலூயா, peace to the family. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சமாதானத்தை உண்டாக்கின தேவன். Jesus gave us the peace on the cross. பீஸ் ஆஃப் பேப்பர்ல இல்ல, சின்ன பேப்பர்ல இல்ல, It is just not in the piece of paper. அவர் இரத்தத்தில் உண்டாக்கினார். It is in his own blood. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. ஓகே, நம்ம அடுத்தது வாசிக்கலாம். Then we continue to read. ஆதாமாகிய முதல் ஆதாம் நம்மளுக்கு தேவன் அவர் ஏதேன் தோட்டத்தில் அவர் மண்ணில் உருவாக்கினார் ஆதாமை. அது எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். We know that first Adam was created by God from the dust. நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். And he blew his breath on the nostril. ஜீவனும் சுவாசத்தையும் ஊதினார். And he became a living soul. ஜீவன் என்பது ரத்தம், The life is the blood. சுவாசம் என்பது காற்று. The breath is the life. அந்த மண்ணு பொம்மையா கடந்த ஆதாமோட நாசியில ஜீவனும் சுவாசத்தை ஊதும் பொழுது, So when God breathed on the body of the man, மனிதன் ஜீவாத்மாவானான். then he became the living soul. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோட இருக்கணும், ஒரு அல்லேலூயா சொல்லுமா. நம்முடைய உயிர் எங்கங்க இருக்கு? Where is our life? வெரி குட். ரத்தத்திலே Hallelujah. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் படிக்க வேணாம், நானே சொல்லிடுறேன்.
லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. In the book of Leviticus chapter 17 verse 11, மாமிசத்தின் உயிர் அதன் இரத்தத்தில் இருக்கிறது. the life is in the blood. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்திற்காக நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. There is only the blood is the only way for the remission of our sin. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வார்த்தையில சொல்லல. He just said by one word, let there be salvation. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உலகம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு. உலகம் உண்டாச்சு. The God who created the heaven and earth, let there be light, there was light. பூமி உண்டாகட்டும்னு சொன்னாரு. பூமி உண்டாச்சு. Let there be earth, there was earth. உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும்னு சொல்லி ரட்சிப்பு உண்டு பண்ணல. If he would have said that there be salvation, then you will get the salvation. அவர் கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தி நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். But he did not say like that, but he himself gave his life and took the salvation in the cross. இததான் பிசாசு கேட்டான். என் கால்ல விழுந்து நீ வந்து சாஷ்டாங்கமா விழுந்துக்க, இந்த உலகத்துல உள்ளது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கிறேன்னு This சொன்னான். is what the Satan said, you come and fall on my feet and I will give the whole world to you. பிசாசோட கால்ல இயேசு கிறிஸ்து விழுந்தாருன்னா உலகத்தை கொடுத்திருப்பாரு. If பிசாசு கால்ல விழல. But Jesus didn't fall at the feet of the Satan. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய கால்ல விழவில்லை. Jesus Christ did not fall at the feet of Satan. பிசாசோட கால்ல விழுந்து நமக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுக்கல. He did not take by falling at the feet of Satan and gave the salvation. அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். He gave his life salvation in the blood of on the cross. Hallelujah. Shout hallelujah. இது வந்து ஒரு வார்த்தையில உண்டானதல்ல. It is not just by one word. ஆதியாகமத்தில் நடந்த முதல் ஆதாம் செய்த பாவங்கள் நிமித்தமா The sin of the first Adam, அன்றைக்கே அவனுக்கு தேவன் வாக்கு பண்ணார், உன்னை உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன் என்று. we see that there is a word that was God said that there will be enmity between your seed and her seed. அதுக்கு பிறகு நோவாவை தேர்ந்தெடுத்தா. நோவாவுக்கு பிறகு அவனோட After that the story goes on that went on to Noah. ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தா, மோசேயை தேர்ந்தெடுத்தா. Then he chose Abraham பல and Moses. பல தீர்க்கதரிசிகள் வழியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். And then they were through the prophets, God chose the prophet and finally came Jesus. வேதம் இப்படி சொல்லுகிறது. The Bible says ஏசாயாவின் புத்தகம் in the book of Isaiah 9வது அதிகாரம் 6வது வசனங்களை வாசிக்க கேட்போம். chapter 9 verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது சமாதான பிரபு உங்களுக்கு பிறப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the prophecy was given that Jesus, the Prince of Peace, will be born. உலகத்துக்கு புரியாத ஒரு புதிர் என்ன தெரியுங்களா? Do you know what is the world does not understand? பிறந்தது பாலகன். They will only say that Jesus was born. கொடுக்கப்பட்டது குமாரன். But to the Son is given. இது உலகத்துக்கு புரியாத புதிர். The world does not understand this too. எப்படி தேவனுக்கு பிள்ளை இருக்கும்? How they can question that how that God has a son. கடவுள் ஒருவரா இருக்கும்போது அவருக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? God is one, how can there be a son? இது உலகத்துக்கு புரியாத புதிர். This is the thing that the world do not understand. பிறந்தது பாலகன். The child was born. கொடுக்கப்பட்டது குமாரன். But the son was given. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. நமக்கு பிதா நம்மளுக்கு கொடுத்தது அவருடைய குமாரனை. God gave his son to us. ஆனா இந்த உலகத்துல தேவன் பிறக்கும் பொழுது பாலகனாய் பிறந்தார். But when he was born, he born as a child. இந்த அற்புதம் புரியாது. The world does not understand this mystery. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் இந்த பூமியில பிறந்தார். How does Jesus was born in this 2000 years ago? இஸ்ரவேலுக்கு சொந்தமாய் பிறந்தார். இஸ்ரவேல் தேசத்துல பிறந்தார். He was born in Israel, the state of Israel. தனக்கு சொந்தமான ஒரு இடத்துல பிறந்தார்னு வேதம் சொல்லுகிறது. The Bible says he was born unto his own people. அவர் சொல்றாரு, But he says, நான் தேவனுடைய குமாரன்.
He says, I am the Son of God. ஆனா ஜனங்கள் நம்பவில்லை. But the people do not understand. நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்ல He says, I am the Son of God. அவர்கள் ஜனங்கள் நம்பவில்லை. The people do not believe. எப்படி தேவனுக்கு பிள்ளை இருக்கும்? The people said, how God has a son. தேவனுக்கு எப்படி பிள்ளை இருக்கும்? They ask how God can have a son. தேவன் ஒருவரே ஆனால் If God be so one, எப்படி பிள்ளை இருப்பது சாத்தியம்? how do he has a son? உலகத்துக்கு புரியாத ஒரு புதிய This is the thing that the world do not understand. கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது When Jesus was hanging on the cross, ஜனங்கள் சொல்றாங்க, the people say, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் they say, if you are the Son of God, கீழே இறங்கி வாங்க, please come down. உங்களை நான் நம்புறேன் அப்படி சொன்னாங்க. Then I will believe you. இதத்தானே உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. This is what Jesus said when he ஏன் was நம்ப முடியவில்லை? why they can't believe? ரத்தம் சிந்தின பிசாசுக்கு ஆட்டம் கண்டு போச்சு. When Jesus said, shed the blood of his blood, the Satan began to tremble. உயிரோட இருக்கும்போது கொன்னுட்டா சரியாயிரும்னு நினைச்சான். The Satan thought when Jesus was alive, we could have killed and finished off. சிலுவையில இருந்து ரத்தம் சிந்த சிந்த But when Jesus died on the cross, அவனுக்கு ஆட்டம் கண்டு போச்சு. the Satan got defeated. சொல்றான், நீ தேவனுடைய குமாரனை கீழே இறங்கி வாங்க. He says, if you are son of God, come down. வேதம் சொல்லுகிறது. But the Bible says, வெளிப்படுத்தின விசேஷம் in the book of Revelation, 12வது அதிகாரம் இப்படி சொல்லுகிறது. chapter 12, அவன் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் in the book of Revelation, chapter 12, 11வது வசனம் வாசிப்போம். verse 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். They overcame him by the blood of the Lamb and by the word of their testimony. They did not love their lives so much as to shrink from death. அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே பிசாசானவனை நாம் ஜெயிக்க முடியும். Through the blood of shedding of the blood on the cross, we can defeat Satan. பிசாசை குறித்து நமக்கு பயம் தேவையில்லை. We do not have to fear the Satan. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். Through the blood of Jesus, we can get victory over the Satan. கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தும் பொழுது பிசாசானவன் தோற்று போனான். When Jesus shed his blood on the cross, the Satan was defeated. இந்த இரத்தத்தை எடுத்து பிசாசை ஜெயிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தை எடுத்து பயன்படுத்துவோமேயானால், if we apply this blood of Jesus in our life, நாம் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். we can live in a victorious life. சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். The Bible says by the word of their testimony they overcome him. மூன்றாவதாக நம்ம சொல்லப்பட்ட இந்த வேத வசனங்களை எடுத்து நாம் பயன்படுத்தும் பொழுது, the third thing that when you use the word of God, நாம் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். we can live a victorious life. நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் to obtain all the blessings. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனத்திலே நான் வாசிக்க கேட்போம். In the book of 1 Corinthians chapter 10 verse 16. Chapter 10 verse 13. 16. Chapter 10 verse 16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இந்த பூமியில ஆசீர்வாதம் என்கிற தோன்றுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், anything that we obtained the blessings of God, அவைகள் எல்லாமே it's all from உங்களுக்கு மனதில் தோன்றுகிற ஆசீர்வாதம் என்று தோன்றுகிற எல்லா காரியமாக எந்த காரியமாக இருந்தாலும், in your mind whatever thing that you think about the blessings, அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் அது ஐக்கியமாய் இருக்கிறது. it is all in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் எடுத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். When we apply the blood of Jesus in our life, then we can obtain all this. நாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தை எடுத்து நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். We can take the blood of Jesus and we apply in our life, then we can obtain all the blessings that we for us. உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால், for example, I want to give it to you. உங்களோட பிள்ளைங்க உங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, if the child come and ask to you, இப்ப எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க, காடி வாங்கி கொடுங்க, I want Papa, you buy for me one car
on a house. எனக்கு இந்த ஜாமான் வாங்கி கொடுங்க, அந்த ஜாமான் வாங்கி I கொடுங்க, want this and I want that. ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க. They will put a list and give it to you. நீங்க பாக்குறீங்க, But when you see, இவ்வளோ பெரிய லிஸ்ட் நீங்க செஞ்சு நீங்க அவ்வளோ பெரிய லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றீங்க. then you look at all the list and then you will say to your child, ஐயா இதுக்கு தேவையான எல்லா பணத்தையும் நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன். then you will say, I will give you all the money to you. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நீயே வாங்கிக்கோ. You take all the money and what you want to buy, you buy. சரிதானே? Is it the same way? ஆமென். நம்மளுக்கு பணம் இருந்தா எல்லாமே வாங்கிக்கலாம் தானே? If we have the money, we can buy all the thing. ஆனா தேவன், But God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, our Lord Jesus Christ, நாம் கேட்கிறதை எல்லாத்தையும் அவர் கொடுக்கல. but whatever we ask, He doesn't give it to us. தன்னுடைய இரத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். But He has given His own blood to us. நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது. We get the blessings of God through the blood and our fellowship, our union with Jesus. நீங்கள் ஜெபம் பண்ண முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாகவே, Before you start to pray, உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்த தேவன் நம்முடைய தேவன். God knows what is your need. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, If all the things is like this, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Jesus is saying, அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்துல the blood that He shed on the cross, நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் all the needs of our blessings ஐக்கியமாக வைத்திருக்கிறார். is through the union with our God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இருதயத்திலே தேவைப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், whatever the needs that you have in your heart, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள அது இருக்குது என்பதை மறந்து விடாதீங்க. you must never forget it is all in the blood through the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், the blood of Jesus, உங்கள் பாவங்களை கழுவுறது மாத்திரமல்ல, it not only cleanse your sin, உங்கள் சரீரத்திலே இருக்கிற வியாதிகளையும் சுகமாக்க வல்லது. the sickness that you have in your body, it has power to heal you. அது பிசாசினால வந்திருந்தாலும், even it can be by the Satan, அது அல்லது உங்களுடைய குறைவுகள்ல அது it can வந்திருந்தாலும், be of your failures, அது இயற்கையின் சம்பந்தப்பட்ட காரியத்துல or it வந்திருந்தாலும், can be of a natural thing. எல்லாவற்றாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாற்ற முடியும். But whatever it can be, all this through the blood of Jesus you could have get. Shout hallelujah, hallelujah, hallelujah. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது. In the book of Romans chapter 8 verse 32 says, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றோம், சில காரியங்கள் கிடைக்குது, சில காரியங்கள் கிடைக்கல. when we pray, certain things we get and certain things we don't get. நம்ம சோர்ந்து போயிடுறோம், We get discouraged, வருத்தப்படுறோம், we get disturbed, வேதனைப்படுறோம். we feel not too good. நான் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய காதுல உழுவுலையான்னு யோசிக்கிறேன். Sometimes we'll say, the prayer that I make, did God hear my prayer? ஆனா தேவன் சொல்லுகிறார், But God is saying, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் He did not spare His own Son, நாம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர், but gave Him for us, for all. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? How will He not also along with Him graciously give us all things? ஆமென். ஹல்லேலூயா. ஷவுட் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் நமக்கு கொடுக்க முடியாத ஒரு காரியமும் கிடையாது. God, there is nothing that God cannot give anything to you. அவருடைய சித்தத்தின்படி கேட்போமே, ஆனால் If you ask according to His will, அவர் நமக்கு சொந்த குமாரன் பார்க்காமல் கொடுத்தவர் நமக்கு அவர் கொடுப்பார். He will definitely give it to you. நாம் ஜெபம் செய்யும்போது When we pray, பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit, நமக்காக பெருமுச்சத்தோடு வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். who makes intercede for us. வாசிங்கள் 26வது வசனத்தை. அதே ரோமர்ல 26. It's same chapter, Romans 8. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. Amen. பாருங்க, நாம ஜெபம் செய்றோம். See, when we pray, நம்முடைய தேவைக்காக நம்ம ஜெபம் செய்றோம். we pray for our needs. நம்ம 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 ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு நம்ம ஜெபம் பண்ணபடியே கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறோம். We have the faith that what I pray, God will answer my prayer. நம்ம சில நேரங்களில் சத்தமா அவர்கிட்ட சொல்றோம். Sometimes we, in loud voice, we say to Him. சில நேரத்தில் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கோம். Sometimes we will say and keep repeatingly and say. ஆனாலும் நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அறிந்தவர். But before we start to pray, God knows what we need. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது When we pray, பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit, நமக்காக பெருமுச்சுதலோட வேண்டுதல் He செய்கிறார். makes an intercede for us. நம்ம ஜெபிக்கிற நேரத்திலே அவரும் நம்மளுக்காக பெருமுச்சுதலோட When வேண்டுதல் we செய்கிறார். start to pray, the Holy Spirit also starts to pray within us. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால். the Bible says, in the same way, the Spirit helps us in our weakness when we do not know what ought to be prayed. தேவனுக்கு ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால். When we do not know what to pray according to the will of God, பரிசுத்த ஆவியான் நமக்காக பெருமுச்சுதலோட வேண்டுதல் செய்கிறார். the Bible says the Holy Spirit helps us to intercede for us. இங்க ரெண்டு விஷயம் நடக்குது. There is two things taking place. ஒன்னு, நம்மளுடைய சித்தம் நிறைவேறணும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். Sometimes we pray that my will to be done. ரெண்டாவது, தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்றார். Then the Holy Spirit is praying in through us for the will of God. நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம்? For what we are praying. தேவன் எதுக்காக ஜெபிக்கிறார்? For God, for what God is praying. நாம் அதை கவனிக்க வேண்டும். We must understand this. 27வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். If we continue to read on verse 27, பாருங்க, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். the Bible says the Spirit intercedes for the saint in accordance to God's will. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக்கப்பட்ட உங்களுக்கு, So the same way, through the blood of Jesus, that God who makes you saints before the sight of God. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், So as the Spirit intercedes for the saints in accordance to the God's will, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், so He searches our heart. ஆவியின் சிந்தை இன்னதென்றும் அறிவார். He also knows the mind that of our heart. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். Verse 28. Verse 28 வசனத்தை Verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். And we know that in all things God works for the good for those who love Him, who have been called according to His purpose. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். So all things work good for those who are called. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், The thing that you should understand here, நீங்க உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுடைய சித்தம் நிறைவேறணும் நீங்க ஜெபம் செய்றீங்க. you are praying that yours will be done. தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்றார். The Holy Spirit is also praying that the will of God to be done in your life. ஆனா நீங்க ஜெபித்தது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. But when you pray, it happens. When you pray for something, but it happens another way. அதனால நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. That doesn't mean that you have made wrong. என்ன நடக்குதோ, What is happening? என்ன நடந்ததோ, What has happened? என்ன நடக்க போதோ, What is going to take place? சகலமும் All things. நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. It is for good. நீங்கள் ஜெபம் செய்துட்டு When you pray, ஜெபிக்கிறது வேற, when you prayed for something different, நடந்தது வேற. and something different happened, நீங்க ஜெபித்தது விசுவாசிக்கிறீங்க, ஆனா அது நடக்கல. what you believe, what you prayed, that thing did not take place. நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. You made determine ஒன்னு தவறு என்கிட்ட இருக்கணும், that something wrong in me, என்கிட்ட இல்ல ஜெபம் பண்றவங்கள்ட்ட, or to the person who prayed, அல்லது தேவன்ட்ட இருக்கணும். or something is wrong with God. அப்ப நீங்களே ஒரு முடிவு பண்ணிடுறீங்க. You will make your own decision. அதனால நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், என் ஜெபத்தை நீ கேட்க மாட்டீங்கன்னு நீங்களே ஒரு முடிவு So you பண்ணுவீங்க. have made your own decision to say that, Lord, I have sinned against you. ஆனா வேதம் சொல்லுகிறது, But the Bible says, நடப்பது எல்லாம் சகலமும் நன்மைக்கு it's all ஏதுவாக for good. நடக்கிறது. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Amen. ஹல்லேலூயா. பிறகு வாசிக்கலாம். Continue to read 29வது வசனம். verse 29.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே For those God foreknew, முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு that he also proceeded to be conformed to the likeness of his son, that he might be the firstborn among many brothers. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். For those God foreknew, he also predestined to be conformed to the likeness of his son. கவனியுங்கள், You must see, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவர்களை those தமது குமாரனுடைய சாயலுக்கு to conform to be the likeness of his son, ஒப்பாய் இருப்பதற்கு to be likeness of his son, அவர் முன் குறித்திருக்கிறார். he has predestined. ஹalleluya, shout hallelujah. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, You are praying for your need, அது நடக்கல, but it does not happen, வேற விஷயம் நடக்குது, but something else takes place, அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவா தான் நடக்குது. but it's also happening for good for you. நீங்கள் ஜெபம் செய்றீங்க, But you are praying, அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் but at the same செய்கிறார். time the Holy Spirit is also praying for you. வேற ஒரு விஷயம் நடக்குது. There's something different take place. இதிலிருந்து தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், What God is saying, teaching us, அவர் He தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மளை முன் குறித்திருக்கிறார். So what God is trying to say is that He has predestined us to be like His Son. Shout hallelujah, hallelujah. பாருங்க, நம்மளுக்கு ஜெபம் பண்றோம், ஏதோ வேற வேற விஷயம் நடக்குது, அப்படி நம்ம விசுவாசத்துல குறைஞ்சு போயிடும், மனசு தளர்ந்து போயிடும், சோர்ந்து போயிடும், கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம் குறைஞ்சிருது, அல்லது நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு நம்மளே ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஆனாலும் அப்படி அல்ல. நீங்கள் ஜெபிக்கிறது நடந்தாலும் ஜெபிக்காதது நடந்தாலும் எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. இருந்த போதிலும் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்றுவதற்காக தான் இவ்வளவும் தேவனுடைய சித்தம் நிறைவேற இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. So when you pray, things may come, things may not happen in your way you have done, but it is always the will of God that all things work good for you, and in the end it's all predestined to be likeness of his son. Amen, hallelujah, hallelujah. பாருங்க, நம்மளுக்கு நடக்கிற ஒரு விஷயமும் தெரியாம ஏதோ தெரிஞ்சோ ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ போய் நடக்குது, நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், அப்படி அல்ல. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்றுவது தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில விசுவாசத்துல உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எடுக்கிறதுக்கு, விசுவாச உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற எல்லா காரியமும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான். ஹல்லேலூயா. So in all the things that whatever you have prayed and doesn't happen, but do not be discouraged, it's all for good according to the will of God, that God is showing you, teaching you to change you to the likeness of his son Jesus Christ. Amen, hallelujah. இதுதான் நம்முடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையில நடக்கிற process. This is the process of the whole Christianity. நம்மளுக்கு வருகிற சோதனையா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், கண்ணீரா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், அல்லது மற்ற எந்த காரியங்களா இருந்தாலும், வருங்காரியமா இருந்தாலும், நிகழ்காரியமா இருந்தாலும், whatever things that is taken place in your life, be sorrow things or things not coming into your line, and all these things, whatever it can be, நீங்க சொல்லலாம், நீங்க சொன்னதுக்கு தாண்டி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். You may even say to me that whatever you have said, I have gone more than that in my life. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், whatever it can be your problem, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்க மாறணும். But the end of the thing is God is doing something to change you into the likeness of his son. இதுதாங்க முழு கிறிஸ்தவ வாழ்க்கை. This is the process and this is the total Christianity in your life. நீங்க மாறாம அவர் விடவே மாட்டார். You don't confirm and change yourself to the likeness of his son, things will not take place. Hallelujah, hallelujah. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எடுத்து பயன்படுத்த தெரிந்தவர்களாக இருக்கணும். So in order to live a victorious life in our Christian life, we must be able to know and apply the blood of Jesus in our life. அவருடைய
அவருடைய சரீரமாகிய திருச்சபையை குறித்து பக்தி வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். And also we should have the zeal of God in our life to the body of Christ, that is the church. ஆமென். ஹalleluya. நாம் பக்தி வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொன்னாரு. The Bible says that Jesus was zealous about the temple of God. நம்மளுக்கு விசுவாசத்தை துவக்கி விட்டு அவர் அனாதையாக விட்டு விடவில்லை. God just now begin our life and just leave it like that. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து The Bible says the Lord added those who were saved in the church. இரண்டாவது நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தேவனுடைய திருச்சபை. The second blessing that the Lord has given is the church. மூன்றாவது ஆசீர்வாதம், The third blessing is தேவனுடைய வார்த்தை. it is the word of God. இவைகள் எழுதப்பட்டது தேவனுடைய சித்தம் அல்ல, சித்தம் மட்டுமல்ல, It is not only the will of God that's written the word of God, தேவனுடைய இரத்தத்தினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. but it's also through the blood of Jesus. ஹalleluya. வார்த்தை மாமிசமாய் மாறி The word became flesh. இந்த பூமியில பிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து Jesus that was born in this earth, நமக்காக ரத்தம் சிந்தி he has shed his blood. அவருடைய வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். He has given his word to us. வேதம் சொல்லுகிறது, The Bible says வேத வசனங்கள் the word of God ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. in spirit and in life. ஹalleluya. ஹalleluya. எப்படி ஆதாமுக்குள்ளாக நாசில ஜீவன சுவாசம் போனதோ, How did the breath of God went into Adam's life, அதே போல வேத வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. the same way the word of God is life and spirit. ஹalleluya. ஹalleluya. அந்த வார்த்தை மாமிசமாய் மாறினது. The word of God became flesh. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படுங்க, நீங்களா ரட்சிக்கப்பட்டுருவீங்கன்னு சொல்லி ரட்சிப்பு கொடுக்கல. He just not said be safe and you can be safe, ரத்தத்தை சிந்தினார். but he gave his own blood. ஹalleluya. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Faith is the one that overcomes the world. விசுவாசம் எப்படி வரும்? How does the faith comes? விசுவாசம் எப்படி வரும்? How does the faith come? கேள்வியினாலே வரும். It came by hearing. கேட்கிற கேள்விகள் அல்ல. It is not just by asking, hearing asking the question alone. கேட்கிற கேள்விகள் மட்டுமல்ல, It is not only just asking the question, கேள்வியும் but by hearing. காதிலே கேட்கிறதும். But by hearing and by hearing. விசுவாசம் எப்படி வரும்? How does the faith comes? கேள்வியினாலே வரும். It comes by hearing. கேள்வி எப்படி வரும்? How does the hearing come? தேவ வசனத்திலிருந்து வரும். It is through the word of God. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவ வசனத்திலிருந்து வருகிற ஒரு கேள்வியானது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறதா இருக்கிறது. By hearing the word of God, our faith is being increased in our life. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் Through the blood of Jesus, பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்த வேதத்தையும் through the Holy Spirit given the word of God, விசுவாசிக்கும் பொழுது, when we have the faith, தியானிக்கும் பொழுது, when we meditate, தேவனுடைய சபையை அசட்டை செய்யாமல் இருக்கும் பொழுது, we do not defile the church. தேவனுடைய சபையை குறித்து பக்தி வைராக்கியமா இருக்கும் If we பொழுது, have the zeal of God concerning our church, இந்த உலகத்தை விசுவாசத்தினாலே ஜெயிக்க முடியும். then you can overcome the world. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஜெபம் தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிறப்பான ஜெபம் என்ன தெரியும்? The Christians knows one prayer. ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு பெரிய உபத்திரவமா இருக்கு. They will say, in this world I have a lot of tribulation. இந்த உபத்திரவத்துல இருந்து நான் உங்களை விட்டு பின்வாங்கிராம, You do not forsake me in this trouble that I go through. சாத்தான் வரப்போறான், அந்த உபத்திரவத்துல நான் மாட்டிக்காம இருக்க. The Satan is coming and help me not to be caught by him. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ எடுத்துக்கங்க. If I go to the hell. என்ன ஒரு சிறப்பான ஜெபம். What kind of prayer is like this? இந்த உலகம் பெரிய பிரச்சனையா இருக்கு. The world is having a lot of problems. சமாளிக்க முடியல. We cannot do anything. அதனால என்னை எடுத்துக்கோங்க. Then you please take me away. ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம். This kind of prayer we pray. ஆனால் பரலோகம் என்பது, But the heaven is, இந்த பூமியில நடக்கிற பிரச்சனைகளை கண்டு whatever the things that happen in this earth, ஓடி ஒளிந்து கொள்கிற இடம் it பரலோகம் is not அல்ல. the hiding place for us. அவைகள் கோழைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற இடம் பரலோகம் அல்ல. It is not just the people who are fearful living like that. It's not a place. விசுவாசத்திலே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தோடு, It is through the faith that we overcome the world. இந்த உலகத்தை விசுவாசத்திலே ஜெயம் கொண்டு, That we must overcome the world. பரலோகத்திலே ஜெய வீரர்களா இருக்கிற ஆர்ப்பரிக்கிற இடம் அது. Then we will be like
the heroes in heaven. கோழைகள் ஒளிந்து கொள்ளுகிற இடம் பரலோகம் அல்ல. The heaven is not a place for the people who are covered. விசுவாச வீரர்கள் தங்குற இடம். ஆமென். It is the Hallelujah. believers of faith. Shout hallelujah. நம்ம விசுவாசத்துல உலகத்தை ஜெயித்துட்டு தாங்க அங்க போனோம். We must overcome the world by faith. உலகத்துல நடக்கிற பிரச்சனை கண்டு ஓடி ஒளிஞ்சிக்க கூடாது. We should not run away from the problems of the world. ஆமென். Amen. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless. ஓகே, இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நம்முடைய போதகருக்கும் I want to just thank the opportunity given by our pastor போதகர் குடும்பத்தாருக்கும் and his family, சபை சங்கத்திற்கும் and to the leaders of our சபை church, மூப்பர்களுக்கும் and for the believers விசுவாசிகளுக்கும் and to all the believers. நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Just want to say a word of thanks to கர்த்தர் உங்களை you. ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். Let's pray. ஆவியானவரே, Holy Spirit, நீர் எனக்கு இரவிலே சொன்னதை பகலிலே சொல்லியிருக்கப்பா. what you have said, Lord, I have already told your people. இது என்னுடைய வார்த்தை அல்ல. This is not my word. பரிசுத்த ஆவியானவரே, The Holy Spirit, நீர் எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியம் ஆண்டவரே. it is the word of truth that you இது- have given to us. இது வார்த்தை அல்ல. It's not that the word. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சத்தம் It is ஆண்டவரே. through the blood of Jesus was. கிறிஸ்து எங்களுக்காக சிந்தின இரத்தத்தின் சத்தம் ஆண்டவரே. It is the blood of Jesus was shed for us. ஆண்டவரே, இந்த உலகத்தை ஜெயிக்கிற It is through the faith. யுத்தத்தின் சத்தம் ஆண்டவரே. It is the voice of the victory. வருகிற எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா Whatever the problems can come, Lord. அதை நாங்கள் தைரியம் உள்ளவர்களாய், It is by the faith, விசுவாசம் உள்ளவர்களாய் through the faith, நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் ஆண்டவரே. we have to overcome the world. ஆவியானவர் எங்களுக்காக உதவி செய்வீராக. Holy Spirit, will you not? நாங்கள் வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால When we all don't know what to pray, பரிசுத்த ஆவியானவரே, the Holy Spirit, நீர் எங்களுக்காக ஜெபிக்கிறதுனால because you are praying for us, உம்முடைய சித்தத்துக்கே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். we surrender to your will. இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் Let there உண்டாவதாக. be a new change in our life. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை To be ஒப்புக் கொடுக்கிறோம் likeness, ஆண்டவரே. to be confirmed by the likeness of His Son. எங்களுக்கு எல்லா தேவைகளையும், And all our needs, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் all our needs, உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. we surrender to you. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. To your will be done. நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே Before we can pray, எங்கள் தேவைகளை அறிந்த you தேவன் who knows and understands our prayer. உம்முடைய குமாரனே எங்களுக்கு கொடுத்து விட்டீங்க. You have given your own Son. மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? How can you not give any to us? நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe. எங்கள் எதிர்கால வாழ்க்கையை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Our future life, we place it into your hand. இரத்தத்தின் வல்லமை The power of the blood எங்களுக்கு வெளிப்படுவதாக. be revealed to us. எங்கள் விசுவாசத்தை துவக்கினவர் You are the beginner of our life. ஆண்டவரே, முடியும் வரைக்கும் Until the end, Lord. உம்முடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் உண்டான சமாதானம் எங்களை ஆள கடவுது. The blood that you have shed on the cross, எங்களை let the peace rule our hearts, Lord. எங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. We surrender ourselves to you, Lord. எங்களை ஒப்புவிக்கிறோம் We ஆண்டவரே. surrender ourselves to you, Lord. ஆண்டவரே கர்த்தாவே, Lord, இந்த நாளிலே நீர் அனுப்பின வார்த்தையானது the word that you have given to, எதற்காக வந்ததோ we do not know for what reason you have அவைகளை brought. செய்து முடித்து விட்டு உம்மிடத்தில் திரும்பட்டும் ஆண்டவரே. It will let us not come empty, void to us, Lord. அதற்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். We surrender ourselves to you. ஆவியானவரே, என் ஜனங்களை உமக்கு ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. We place all the people who are here to you, Lord. இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கரத்தை எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. We surrender everybody, Lord, to you, Lord. உம்முடைய இரத்தம் உச்சந்தலை உள்ளங்காலுமாய் That your கழுவுவதாக. blood, Lord, will flow from the head to the bottom of the feet, Lord. வியாதியோடு வந்திருக்க Wherever ஜனங்கள் the Lord, there's there be sickness, and இயேசுவின் இரத்தத்தினால we சுகமாவார்கள். pray that there will be healing through the blood of Jesus. ஆண்டவரே, உடைந்து போய் வந்திருக்கிற Those who ஜனங்கள் are broken in the heart, Lord, உம்முடைய வார்த்தையினாலே let your word கட்டப்படுவார்களாக. build them, Lord. எதிர்கால வாழ்க்கையை குறித்த The future of their life, Lord. பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு The fearful in their heart, பயம் நீங்கி let the fear ஒரு go. ஆறுதல் அடைவார்களாக. Let they be encouraged by you, Lord. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன் எங்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் That the Holy Spirit says that will encourage us, Lord. ஆறுதல் செய்து அனுப்புவீராக. We encourage them and send them, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே In the name of Jesus. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. The peace of
God be with you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Amen. 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 God Amen. bless you. Amen. God